சுவாமிஜிக்கு வணக்கம். ஆடி 18 நல்வாழ்த்துக்கள். நன்றி. ஆடி 18நாவே நம்மளுக்கு வளர்ச்சிகள் பெருகும். எப்படி நீர்நிலைகளில் நீர்கள் வரத்து அதிகமாகி பெருகுதோ அந்த மாதிரி பெருகும். ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய சேனல் நேயர்களுக்கு இன்னைக்கு வருமானமும் தொழிலும் பெருகிறதுக்கு அண்ணாவோட சாமிஜியோட அருள் ஆசைகள் ஆன்மீக ரீதியாக சொல்லணும். நேயர்கள் எல்லாருக்கும் நமஸ்காரம். ஆடி 18 வாழ்த்து. இந்த 18 என்றாலே பொதுவாகவே மகாபாரத போர் பூர்த்தியான நாள் 18 எல்லாமே ஒரு சில சமயங்களில் போராட்டமே நடந்துச்சு, தவறான புரிதல் இருக்கும். ஆனால் அப்படின்னா 18 நிறைய விஷயங்கள் கூட்டு குடும்பங்களுடைய நிறைய தோஷங்கள் இருந்து இந்த 18ல் ஒரு மிகப்பெரிய 18ஆம் தேதி பிறந்தவங்க இதெல்லாம் சொல்றாங்க. பொதுவாகவே ஏற்கனவே கூட பார்த்தீங்கன்னா 18க்கு ஒரு தனி சிறப்பு. அந்த 1 + 8 இசிக்கொல்ட்டு பார்த்தீங்கன்னா 9. அந்த 1ங்கிற போது சூரியனையும் 8ங்கிறது சனிக்கும். சூரியனோட பிள்ளை சனி. அப்போ பொதுவாகவே 18ல் பிறந்தவங்களுக்கு நிறைய விஷயங்கள் அவங்களுடைய ஒரு இடத்துல 18ல் பிறந்தவங்களுக்கு போய் ஒரு பொறுப்பை கொடுத்துப்பாருங்க. எல்லாரும் போட்டுட்டு போன விஷயத்த இந்த 18ஆம் தேதியில் பிறந்தவங்க எடுத்து பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்தவங்க. பல கூட்டு குடும்பங்கள் பெரிய லெவலில் வளர்ந்ததுக்கு இந்த 18ஆம் தேதி. இந்த 18ல் எல்லாருக்கும் நமக்கு இன்னைக்கு அடிப்படை என்னன்னா அருளாக்க உலகம் உடலாக்கி உலகம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். எல்லாம் எப்படி பார்த்தாலும் நம்ம பகவான்கிட்ட போய் நம்ம பிரார்த்தனை பண்ணும்போதே முதல்ல நமக்கு தனம் தான் தனம் இருந்தால் அனைத்து விஷயத்தையும். அந்த தனம் நம்மளுடைய உழைப்பு மூலமா நம்மளுடைய தொழில் மூலமா வந்தா அதனுடைய இதே யாருக்குமே வெறும் பணம் கொடுத்து வாங்க மாட்டாங்க. ஒரு வேலை செஞ்சுட்டு அந்த வேலை ரீதியா கிராமங்களில் சொல்லுவாங்க, தொழில் பண்றாப்பா அவனுக்கு தொழில் அறிவு கொடுப்பா, தொழில் மூலமா அவனுக்கு ஒரு 4 வருமானம் பண்ணி கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஒரு தொழில் பண்றாங்க, ஒரு வாடிக்கையாளர் இருக்கும்போது அவருக்கு வாடிக்கையாளர் நிறைய வந்தாங்கன்னா அவருடைய தொழிலை அடுத்த கட்டத்துக்கு கொடுக்கணும். இப்படி இந்த இந்த இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்த 18ல் ஒரு நேயர்களுக்கு அற்புதமான ஒரு விஷயங்கள் இந்த பதிவில் வந்து ஆன்மீகமும் ஜோதிடமுங்கிற தலைப்புல தொழிலும் வருமானம். அப்போ தொழில் செய்யணும்னா ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா லக்னத்திலிருந்து 10ஆம் பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே ஜாதகங்கள்ல 10ஆம் வீட்டில் செவ்வாயோ சூரியனோ இருந்தால் மிகப்பெரிய பலம்னு சொல்லுவாங்க.